இன்றைக்கி டே 98. முதல் நாள் நைட்டே முடிவு பண்ணியாச்சு. காலையில் எந்திரிச்சு அணுவாவி போயிட்டு முருகரை பார்த்துட்டு தான் வரணும்னு. ரொம்ப மாதமாச்சு நான் வந்து, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆச்சு. அடிக்கடி அணுவாவி போவோம். எனக்கு அது அங்கே கொஞ்சம் பர்சனலாக ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே போயிட்டு வந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீட்டில் பர்த்டே, ஆனிவர்சரிஸ், என்ன ஒரு விஷயம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் கிளம்பி அணுவாவி கோயில் போயிடுவேன். அங்கே போகும்போதே இப்படி சுற்றி மலை, அமைதியான ஒரு இடம், ரொம்ப சூப்பராக இருக்கும். காற்றடிச்சிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த முறை ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, எனக்கு கால் வலிக்குது, என்னால் முடியலை, மூச்சு வாங்குதுன்னு நான் ஒரு இடத்துல கூட உட்காரல அந்த மலை ஏறும்போது. அதுவே மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடிக்கு தேறி இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எப்போ போனாலுமே இந்த அம்மா அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட லாஸ்ட் டைம் ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி போகும்போது நானும் அவங்களும் என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா, இன்னும் திருச்செந்தூர் போகலையே, நானும் இன்னும் போனதில்லை, போகணுன்னு ஆசை, அவங்களும் இன்னும் நான் போகலையே, நானும் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைம்மா போக முடியலையே, நீயும் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. முருகர் எப்போ கூப்பிட்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நல்ல கூட்டங்க, செம கூட்டம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னது, முருகர் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது அங்கே நீங்கள் வந்து ஒரு மயிலை கட்டாயமாக பார்ப்பீங்க. மேக்ஸிமம் நிறைய பார்ப்போம். ஆனால் நம்ம ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி மயில் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் எனக்கு அந்த டைமில் ஞாபகம் வந்துச்சு. அங்கே மயில் பார்த்தது எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணியே கலங்கிருச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான டேவாக போச்சு. அதுக்கப்புறம் வந்தால் அந்த டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறேன்னு சொல்லி எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதில் எனக்கு வேறு பாவமாக இருக்குன்னு ஒரு வாய் வேறு ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டேன். ஒரு நாள் தானே, நாளைக்கு நம்ம திரும்பி பேக் டு ரொட்டீன் போக தான் போகிறோம். ஸோ அதனால் ஒரு வாயில் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். சரி, ஓகே, நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். மறக்காமல் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.